நீலாம்பூர்ல வந்து ஒரு நாய் வண்டியில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நாங்கள் எங்களால் போக முடியல, அப்போ அந்த ஆளையே வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க கொண்டு வந்தப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் ஒரு பெல்ட் இருந்தது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் நல்லா தான், ஆனால் கொஞ்சம் டிஸ்ஓரியன்டாக இருந்துச்சு. அதுக்கு நிலைமை சரியில்லை, கவலைக்கிடமாக இருக்கும். ஏன்னா தலையில் அடிபட்டுருந்துச்சு. அப்போ எங்களுக்கு தோணிச்சு சரி அது கவலைக்கிடமாக இருக்கும்னு உடனே வந்து டாக்டர் இங்கே வர வச்சு இங்கேயே செக் பண்ணோம், இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டோம். ஒரு வாரம் மெடிக்கேஷனில் வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய் ரெடி ஆயிருச்சு. ஆனால் எங்களை வந்து அந்த கூண்டு பக்கமே போகக்கூடாது. இந்த நாயை ஒருத்தர் வளர்த்துட்டு ரோட்ல விட்டுருக்காரு. இப்போ என்னன்னா இந்த மாதிரியான இங்க தெருக்கள்ல நடக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு காரணம் வளர்க்குறவங்க வீட்டில் அவங்க வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிளா இந்த மாதிரி வந்து தெருக்கள்ல நாய்களை விடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏகப்பட்டது. இப்போ நம்ம ஒரு 10 கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 8 கேஸ் வந்து இவங்களோட கேஸ் தான் வருது. ஹலோ வியூவர்ஸ், இப்போ ரீசெண்டாக எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. யூபியில் வந்து லிஃப்ட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டாக் வந்து ஒரு சின்ன பையனை கடிச்சிருது. அதோட ஓனர் லேடி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்குது. அந்த சின்ன பையன் வழியில் துடிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த லேடி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இருந்து ரொம்ப கேஷுவலாக நடந்து போயிருது. அதுக்கப்புறமா அந்த சின்ன பையன் வீட்டில் போய் சொல்லி அவங்க வீட்டில் இருந்து வந்து யாருன்னு தேடி கடைசியில் இந்த லேடியை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேலே கேஸும் கொடுக்குறாங்க. 35,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த மாதிரி நாய்கள் கிட்ட கடி வாங்கிட்டு ரேபிஸ் நோயினால பாதிக்கப்படுறாங்க. இப்போ சின்ன குழந்தைங்களெல்லாம் நாய் கடிச்சிருச்சு, அவங்க வந்து வீட்டில் சொல்ல தெரியாமல் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ரேபிஸ் நோய் வந்து அவங்க உயிர் போகிற அபாயம் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. வீட்டில் சும்மா வளர்க்குறது, வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா கூட அது வந்து கடிக்க தான் போகுது. டாக் வந்து ஒரு டைம் உங்கள் வீட்டுக்குள்ள மோஷன் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து திட்டுவீங்க, நெக்ஸ்ட் டைம் அது வீட்டுக்குள்ள போகவே செய்யாது. அது மாதிரி புதுசாக உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, அது குலைக்குதோ கத்துதோ கடிக்குதோ, நீங்கள் ஒரு டைம் சொல்லிட்டு அது 2வது டைம் பண்ணவே பண்ணாது. நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் வருது. நான் வந்து எல்லாரையுமேலாம் சொல்லலை, 1-2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாய் கடிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. இருந்தாலும் ரோட்டில் வந்து கட்ட கூட இல்லாமல் சும்மா விட்டுருவாங்க. யாராவது கிராஸ் பண்ணி போகும்போது அது கடிக்குது, துரத்துது, ஏய் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. அது ஒருவேளை யாரையாவது கடிச்சதுனாலோ இல்லை அவங்க பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டானாலோ என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கிறதே இல்லை. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரு நாய்களுக்குலாம் உணவு வச்சு அதை ஒரு சேவைன்னு சொல்லிக்கிட்டு நிறைய நாய்களை வந்து பெருக வச்சுட்டாங்க. இப்போ தெருவில் பார்த்தா எல்லா தெருலையுமே ஒரு 4-5 நாய் குறைஞ்சது இருக்குது. அந்த அளவுக்கு வந்து தெரு நாயை அதிகமாக பெருக வச்சுட்டாங்க. தெரு நாய்கள்லாம் வந்து அதிகமாக பெருகிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இது வந்து உங்கள் குழந்தையா கூட இருக்கலாம். உங்கள் நாய் கடிக்க தான் செய்யும், குறைக்க தான் செய்யும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வெளியில் தெருவில் விட்டு மற்றவங்களை கடிக்க வைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் யாராவது இந்த மாதிரி நாய் வளர்த்து யாராவது கடிக்க விடுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லி திருந்த வைங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து தடுத்து நிறுத்துங்க. ஏன்னா வேற யார் இருந்தாலும் பாதிக்கப்படாமல் தடுக்க முடியும். நிறைய சாலை விபத்து வந்து இந்த மாதிரி நாய் குறுக்க விழுறதுனால நடக்குது. ஒரு மனுஷ உயிரே கூட போகுது. நாய்கள் வந்து நம்மளை விரட்டுது, கடிக்க வருது அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம்.